அது ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போறோம். சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பிறக்கிற குழந்தைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பிறந்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இந்த பிள்ளைகள் சந்திப்பாங்க. அதனால இந்த பிள்ளைகளை தேவ கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். சில பிள்ளைகள் பிறந்த உடனே தாய் இறந்துருவாங்க. சில பிள்ளைகள் தாய் பிறந்த உடனே தாயை தூக்கி குப்பையில வீசிட்டு போயிடுவாங்க. சில குழந்தைகள் பிறந்த உடனே பயங்கர ஒரு நோய்களை பிறந்துச்சு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாயிலெல்லாம் அந்த வாயுல மாட்டி கையில ஊசியெல்லாம் நரம்பு ஊசியெல்லாம் போட்டு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான பிரச்சனைகள் இந்த பிள்ளைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நாளிலையும் தேவனுடைய கருத்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. அந்த வேலையிலையும் தகப்பனே, இந்த குழந்தைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறேயா. பிறந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு வருகிற அந்த பிரச்சனைகள்லாம் கர்த்தர் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேனையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேயா. குழந்தைகளை பிறந்த தகப்பனே, தாய் தங்க யாருக்கும் எந்த ஒரு குறை வராது காத்துக்கொள்ளுங்கப்பா. சில பிள்ளைகள் பிறந்த உடனே தாய் தகப்பனுக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்து தகப்பனே மறிச்சிடுறாங்கப்பா. கர்த்தாவே இப்படிப்பட்ட அகோரமான காரியங்கள் எங்கேயும் நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பிறந்த பிள்ளைகள் நல்லபடியா அவங்க கையில இருந்து வளர கிருபை செய்யுங்க தகப்பனே. எந்த ஒரு தாயும் பெற்ற பிள்ளைகளை எடுத்து காட்டுக்குள்ள வீசக்கூடாதப்பா. அப்படிப்பட்ட கல்லான இருதயங்கள் முருகை குணமுடைய இருதயங்கள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஐயா. தாய் தகப்பனே, ஒருவனை தாய் தேற்று போல் தேற்றுன்னு எங்க வசனம் சொல்லுதப்பா. ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரே தாய் தேற்று போல் தேற்றுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அதனால தகப்பனே, தாயும் தகப்பனே அவர் பிள்ளையை மறக்காது காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தான ஸ்திரியா இருந்தால் தன் கற்பத்தையும் பிள்ளைக்கிறாங்க, தன் பாலகனை மறப்பால் அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பவது இல்லைன்னு சொல்லிக்கங்கப்பா. அப்படிங்கிற வசனம் அப்பமே இந்த ஒரு வசனத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த தாயும் பிள்ளைகளை தகப்பனே மறக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த தாயும் பிள்ளைகளை இறக்கமற்று தூக்கி வீசாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பெற்ற தாய் பிள்ளைகளை பத்திரமா வளர்க்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் மேல நல்ல கனிவுள்ள அன்பு கொடுங்க ஏசப்பா. அது குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரப்பா. தாய் தப்புன்னு கீழ்படிச்சு நடக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறையா. வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. வாலிய பிள்ளைகளை கத்துடைய கட்டளைக்கிறையா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்த கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. தாய் தப்ப சொல்லு கேட்டு நடக்கணும்னு சொல்லி தாய் தப்புகளை கீழ்படிச்சு நடக்கும். அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டரை திருமணம் தகப்பனே, தாய் தப்பங்கள் எடுக்கிற முடிவுல நம்ம திருமணத்தை நடத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற அந்த முடிவு அந்த பிள்ளைகள் எடுக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. கத்துடைய கரம் பொறுப்படுக்கிட்டு ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எதிர்காலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கு ஜெபிக்கிறேன். கத்துடைய கத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. குற்றம் குறை எதிர்நாள் மன்னிச்சிருங்க. எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உலகம் முழுவதும் இருக்க எல்லா குட்டி பிள்ளைகளையும் கத்துற ஆசிரியங்க. வாலிபர்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.